அனைவருக்கும் சலாம். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. போப் பிரான்சிஸுக்கு இரத்த மாற்று சிகிச்சை. போப் பிரான்சிஸுக்கு இரத்த மாற்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் உதவியுடன் தற்போது சீராக சுவாசித்து வருவதாகவும் வாட்டிகன் தெரிவித்துள்ளது. அத்துடன் நேற்று இரவு அவர் சுமூகமான தூக்கத்தை கொண்டிருந்ததாகவும் வாட்டிகன் குறிப்பிட்டுள்ளது. கத்தோலிக திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் வயது 88 சுவாச கோளாறு காரணமாக பிப்ரவரி 14 ரோம் நகரில் உள்ள கெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து 9 நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு சமீபத்தில் சுவாச குழாய் அழற்சி நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வாட்டிகன் தெரிவித்திருந்தது. எனினும் நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டது. நுரையீரலின் ஒரு பகுதி பல ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது நோயின் தீவிரம் அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனிடையே அவருக்கு இரத்தம் உறைத்தலுக்கு தேவையான இரத்த தட்டுகளில் எண்ணிக்கை குறைந்ததால் இரத்த மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் செய்தி தொடர்பாளர் மேட்டியோ புரூனி தெரிவித்துள்ளார். தற்போது அவருக்கு ஆக்சிஜன் உதவியுடன் சீராக சுவாசித்து வருவதாகவும் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியதையும் குறிப்பிட்டார். போப் அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் பிரார்த்திப்போமாக. நன்றி.